அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் லஞ்ச் ரெசிபி என்ன செஞ்சோம்னா, குருத்தக்காளி கீரை இருக்குல்ல, அதாவது மணத்தக்காளி கீரைன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. அந்த கீரையை தான் நான் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், கீரை கூட்டு வைக்கிறதுக்காண்டி. அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில், இரும்பு பாத்திரத்தில் வத்தல் வறுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அந்த அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த குருத்தக்காளி கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்குறேன். இதில் இந்த காய் இருந்தாலுமே அந்த காயவும், குருத்தக்காளி காயவும் அதோட ஒன்றா சேர்த்து வதக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், கசக்கெல்லாம் செய்யாது. ஏன்னா குழந்தைங்க இப்படி சாப்பிட்ருவாங்க, அதனால தான். அப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வதங்கும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க, கீரை முங்குற அளவு. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சோடா உப்பு அதையும் அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறவு ஃப்ளேம் மீடியத்தில் போட்டுக்கிடுங்க. இது கூட நம்ம வெள்ளைப்பூடும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு இப்போ சேர்க்க வேணால், லாஸ்ட்டு சேர்த்தா போதும். கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறவு நான் சிறுபருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு, அது வேக வச்சுருந்தேன். அதையும் அந்த கீரையோடு ஒன்றா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்துருங்க. இந்த பக்கம் என்னடானா, நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் இட்லிக்கு, காலையிலே டிஃபனுக்கு. அப்போ அதை நான் கடுகு உளுந்தம்பருப்பு, உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் சட்னிக்கு உண்டான தேங்காவையும் அதில் ஒன்றா போட்டு கிண்டிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனி இட்லி மட்டும்தான் ஊற்றணும். அப்போ இந்த சைடு என்னடானா, கீரையும் பருப்பும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக தான் எடுத்து வடித்து வச்சுருப்பேன் நான் எப்பொழுதுமே. அந்த சோறை இந்த கீரையோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சிடலாம். இது கூட நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கீரையை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது நான் அப்படி தான் நான் செய்வேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷ் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா ஒரு முட்டை ஆம்லேட் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வத்தல் தான் வறுத்து கொடுத்துருக்கேன். வத்தலும் இந்த கீரை சோறும் தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க இந்த கீரையை வேண்டாம்னு சொல்லி அவங்களால ஒதுக்கவே முடியாது. ஏன்னா சோறோடு தான் இது மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த கீரை. அதனால் இந்த கீரையை அவங்களால தூர போட முடியாது இந்த சாப்பாடோட. சில குழந்தைங்களுக்கு க்ரீன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு க்ரீன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கீரையில் இப்படி மாதிரி சோறை போட்டு விரவி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா கருவேப்பிலை, மல்லியில், புதினாக்கீரை அதை ஒரு துவையல் மாதிரி அரைச்சிட்டு அப்படியும் கிண்டி கொடுத்தாலும் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மாதிரி உள்ளதை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.